ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ரேசியான ஸ்க்ரீன் பிளே படத்தை ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படியே பொறுமையாக ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்தில் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தில் ஸ்டோரியை விட எஸ்கேவோட கேரக்டரை தாங்க பயங்கரமாக எழுதப்பட்டிருக்காங்க. அவரோட கேரக்டராக செமையாகவே வந்திருக்கு படத்தில். இன்டர்வல் பிளாக்குமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஹியூமர் டச் கொடுத்தது நல்லாவே இருந்துச்சு. கஜினி மாதிரியே இதுலேயும் ஒரு வித்தியாசமான டிஸார்டரை பிளேஸ் பண்ணி அதை கதைக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ண விதம் சூப்பர். அண்ட் இந்த படத்தோட மெசேஜுமே இப்போ உள்ள சொசைட்டிக்கு ஆப்டான ஒன்று தாங்க. பர்டிகுலராக சிட்டி லைஃப்க்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இந்த படத்தோட பிரச்சனையே இதில் வர எக்கச்சக்க லாஜிக்கல் விதிமீறல் தாங்க. எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே போனாலும் நிறைய இடங்களில் இதெல்லாம் எப்படிடா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்க தான் செய்யுது. எஸ்கே கேரக்டரை மட்டுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற கேரக்டர்ஸை இவங்க டெப்த்தாக எழுதுலையோன்ற ஃபீல் தாங்க வந்துச்சு. புல்லட்லேருந்து பாடி மொமெண்ட்லேயே எஸ்கேப் ஆகுறது, முக்கியமான இடங்களில் சொல்லி வச்ச மாதிரி கன்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறது, என்னைய மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸை டம்மியாக காமிச்சது, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஆள் கிடச்சிதுன்னு வித்யுத் ஜம்மலுக்கு ஓவர் பில்டப் பண்ணதுன்னு இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல குற்றங்கள் அடுக்கிட்டே போகலாங்க.